ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் மஸ்ட் நம்ம எங்கே பயன்படுத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களில் நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீ செய்யணும், கண்டிப்பாக நீ பேசணும், எங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கண்டிப்பான வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் நம்ம மஸ்ட் பயன்படுத்தி தான் நம்ம பேசணும். நாம் இந்த வீடியோவில் மஸ்ட் பயன்படுத்தி நம்ம பேசக்கூடியதான நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி பேசணும் இங்கிலீஷ்லன்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும். கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம், நீ கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும். இந்த தமிழ் வார்த்தையை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ மஸ்ட் டூ இட். யூ மஸ்ட் டூ இட். கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும். செய் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு டூ. ஸோ கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ மஸ்ட் டூ இட். யூ மஸ்ட் டூ இட். கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக நான் செய்ய வேண்டும். நம்ம இந்த பேச்சு வழக்கில் நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ மஸ்ட் டூ இட். ஐ மஸ்ட் டூ இட். ஐ அப்படின்னா நான், கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்கு மஸ்ட், செய்ய வேண்டும், டூ இட். கண்டிப்பாக நான் செய்ய வேண்டும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ மஸ்ட் டூ இட். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வி மஸ்ட் டூ இட். வி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக மஸ்ட், செய்ய வேண்டும், டூ இட். கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? வி மஸ்ட் டூ இட். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நீ சொல்ல வேண்டும். கண்டிப்பாக நீ சொல்ல வேண்டும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ மஸ்ட் சே இட். யூ மஸ்ட் சே இட். நீ அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு யூ, கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மஸ்ட் பயன்படுத்தணும். சொல்ல வேண்டும், சே இட். கண்டிப்பாக நீ சொல்ல வேண்டும். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? யூ மஸ்ட் சே இட். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டும். நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ மஸ்ட் சே இட். ஐ மஸ்ட் சே இட். ஐ அப்படின்னா நான், மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக, சொல்ல வேண்டும், சே இட். நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ மஸ்ட் சே இட். நெக்ஸ்ட் ஒன், நீ கண்டிப்பாக போக வேண்டும். நீ கண்டிப்பாக போக வேண்டும். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ மஸ்ட் கோ. யூ மஸ்ட் கோ. நீ கண்டிப்பாக போக வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் கண்டிப்பாக போக வேண்டும். நான் கண்டிப்பாக போக வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ மஸ்ட் கோ. ஐ மஸ்ட் கோ. நான் கண்டிப்பாக போக வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நீ கண்டிப்பாக படிக்க வேண்டும். நீ கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ மஸ்ட் ஸ்டடி இட். யூ மஸ்ட் ஸ்டடி இட். கண்டிப்பாக நீ படிக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் கண்டிப்பாக படிக்க வேண்டும். நான் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ மஸ்ட் ஸ்டடி இட். ஐ மஸ்ட் ஸ்டடி இட். நான் கண்டிப்பாக படிக்க வேண்டும். நாங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். நாங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, வி மஸ்ட் ஸ்டடி இட். வி மஸ்ட் ஸ்டடி இட். கண்டிப்பாக நாங்கள் படிக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நீ வேலை செய்ய வேண்டும். கண்டிப்பாக நீ வேலை செய்ய வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ மஸ்ட் ஹாவ் டு ஒர்க். யூ மஸ்ட் ஹாவ் டு ஒர்க். கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்கு நம்ம மஸ்ட் பயன்படுத்தி நம்ம பேசணும். வேலை செய்ய வேண்டும், ஹாவ் டு ஒர்க். நீ கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ மஸ்ட் ஹாவ் டு ஒர்க். நெக்ஸ்ட் ஒன்,
நான் கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். நான் கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ மஸ்ட் ஹாவ் டு ஒர்க். ஐ மஸ்ட் ஹாவ் டு ஒர்க். கண்டிப்பாக நான் வேலை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நாங்கள் வேலை செய்ய வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் வேலை செய்ய வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, we must have to work. we must have to work. கண்டிப்பாக நாங்கள் வேலை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நீ கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக நீ கொடுக்க வேண்டும். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ மஸ்ட் கிவ். யூ மஸ்ட் கிவ். கிவ் அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். நீ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ மஸ்ட் கிவ். யூ மஸ்ட் கிவ். நீ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நீ கண்டிப்பாக எடுக்க வேண்டும். நீ கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, யூ மஸ்ட் ஹாவ் டு டேக். யூ மஸ்ட் ஹாவ் டு டேக். நீ கண்டிப்பாக எடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நான் எடுக்க வேண்டும். கண்டிப்பாக நான் எடுக்க வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ மஸ்ட் ஹாவ் டு டேக். ஐ மஸ்ட் ஹாவ் டு டேக். நான் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நாங்கள் எடுக்க வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் எடுக்க வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, we must have to take. we must have to take. கண்டிப்பாக நாங்கள் எடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, we must say. we must say. we அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். must say அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, we must say. நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நாங்கள் போக வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் போக வேண்டும். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, we must to go. we must to go. கண்டிப்பாக நாங்கள் போக வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நான் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக நான் கொடுக்க வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ மஸ்ட் கிவ். ஐ மஸ்ட் கிவ். கண்டிப்பாக நான் கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, we must give. we must give. கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் மஸ்ட் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய தமிழ் வாக்கியங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.